தளபதி விஜய் அவரோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல இப்ப விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தளபதி விஜயோட மகனா இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அவர் என்ன மாதிரி மனநிலை இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப வெளிவந்திருக்குதான். 27 வருஷ திருமண வாழ்க்கையை முடிக்கிற வகையில தளபதி விஜய் அவரோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க தாக்கல் பண்ணக்கூடிய இந்த மனுவுல தளபதி விஜய் அவருக்கு மேல அடுக்கடுக்கா பல புகார்களை முன் வச்சிருக்காங்க. கட்டின மனைவி நான் இருக்கும்போது ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டின ஒரு தகாத உறவுல விஜய் இருந்து வந்துட்டு இருக்காரு. இதை பத்தி நான் பல டைம் அவர்கிட்ட எச்சரிச்சப்ப ஓகே நிப்பாட்டிட்டேன்னு சொன்னாரு. ஆனா திரும்ப திரும்ப அந்த தப்ப அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது, மனதளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. எவ்வளோ டைம் இதை பத்தி நான் தட்டி கேட்டப்ப என்னை வீட்டுக்குள்ளேயே முடக்கிட்டாரு. பொருளாதார ரீதியா என்னை வெளியே வர விடல. எக்கச்சக்கமான கோணங்கள்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்ல போனா நான் 2 வருஷம் பிரிஞ்சு தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். எனக்கு சீக்கிரமா விவாகரத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த நடிகை யாரு, அந்த நடிகையோட பேர் என்ன அப்படிங்கிறத வெளியிடல. ஒருவேளை எனக்கு அதிக அழுத்தம் தரப்பட்டா அந்த நடிகையோட பெயரையும் நான் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தளபதி விஜய் அவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும், திவ்ய சாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும் இருக்காங்க. இதுல ஜேசன் சஞ்சய் இப்ப படிப்பை முடிச்சுட்டு சினிமா பக்கம் வந்திருக்காரு. சந்தீப் கிருஷ்ண வச்சு சிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான படம் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட அப்பா அப்புறம் அம்மா இவங்க 2 பேரோட பெயரும் அடிபடுற மாதிரி கடந்த ஒரு சில வாரங்களாவே எக்கச்சக்கமான நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதுலயும் கடந்த ஒரு சில வருஷங்களாவே இவங்க 2 பேருமே எந்த ஒரு ஈவெண்ட்டையும் பொதுவாக சேர்ந்து அட்டன் பண்றதே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் சின்ன ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்ல ரசிகரோட திருமணமா இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா தான் வருவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லயே சஞ்சய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருக்காராம். இருந்தாலும் தான் அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாத அவர் ஒதுக்கிட்டாராம். இப்ப அவங்க 2 பேரும் அபிஷியலா பிரிய போறாங்க. அதுலயும் தான் அப்பாக்கு தான் அம்மா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்டு அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய நியூஸா இருக்கும். ஆனா அவங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது பேசுறதுனால ஏற்கனவே சஞ்சய்க்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவர் பெருசா எந்த ஒரு விஷயங்கள்லையுமே எந்த ஒரு பொது மேடையும் அவர் காமிச்சது கிடையாது. இப்போ அவரோட மைண்ட் செட் அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட தனிப்பட்ட முடிவுப்படி அவங்க பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க விருப்பம். அதுல ஒரு பையனை நம்ம தலையிடறதுக்கான உரிமை இருக்கே தவிர அதை நம்ம கேட்க முடியாது. அப்படி பிரியறாங்கன்னா அது அவங்களோட சுய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்காராம். இதை தான் ஒரு மெச்சூரிட்டியாகவும் பார்க்கறாராம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் ஜேசன் சஞ்சயை ஒரு பக்கம் பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவருக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தி அவரோட சினிமா வாழ்க்கையை அது கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற உறுதியா இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அப்பா நடிப்பு அரசியல் பிஸியா இருக்காரு, இன்னொரு பக்கம் அம்மா ஃபேமிலியில பிஸியா இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல விஜயோட விஷயங்கள் சங்கீதா அவங்களுக்கு பிடிக்காம போனதுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட விவாகரத்துக்கான மனு தாக்கலை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு மகனா தன்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணாலும் அவங்க அம்மா எடுக்கிற முடிவுக்கு அவர் கட்டுப்பட்டு போறதுக்கு ரெடியா இருக்காராம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.